எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, செல்வத்தை பல மடங்கு பெருக்க வைக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு செல்வ ஆக்ரோஷனத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க அல்லது தொழில் ஸ்தாபனங்களில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விலக்கி அங்கு மகாலட்சுமி கடாட்சம் கொண்டு வர வேண்டுமெனில் ஒரு சில புனிதமான பொருட்களை அங்கு வைத்திருப்பது அவசியம். அதனால தான் சொல்லுவோம், தினமும் காலையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கில் தாமரத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அப்படின்னுட்டு. இப்போ சொல்கிற இந்த எளிய பரிகாரமும் அப்படிப்பட்ட ஒன்று தான். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, அக்ஷதை தேவை. அக்ஷதை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் சிறிதளவு தண்ணீர் தெளித்து அதில் மஞ்சள் தூளை கொட்டிட்டு மஞ்சள் கலந்த அரிசியாக மாற்றிவிட வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா அக்ஷதை அப்படின்னு சொல்லுவோம். காலையில் எழுந்தவுடன் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சாமி படத்துக்கு விளக்கேற்றி பூஜை செஞ்ச பின்னாடி சாதாரணமாக கொஞ்சமாக அக்ஷதையை எடுத்து உங்களுடைய வீட்டின் வாசலின் இரு மூலைகளிலும் சற்று அந்த அக்ஷதையை போட வேண்டும். இப்படி அக்ஷதையை நீங்கள் போடும்போது நீங்கள் மனதிலே நினைக்க வேண்டும், இந்த பேரண்டத்தை காக்கும் பைரவர் என்னையும் நான் வசிக்கும் இந்த ஸ்தாபனத்தையும் அல்லது நான் தொழில் செய்யும் இந்த ஸ்தாபனத்தையும் காத்து ரட்சித்து வரும் தீய சக்திகளை விலக்கி நேர்மறை சக்திகளை உள்ளே செலுத்தி எனக்கு செல்வ செழிப்பினை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பைரவரை மனதார பிரார்த்தித்த பின்னாடி அந்த அக்ஷதையை அந்த வாசல்ல இரு பக்கமும் போட வேண்டும். சாதாரணமாக ஒரு வாசல் அப்படின்னா இரு மூலைகள் இருக்குள்ளேயே, அந்த இரு மூலைகளும் போட வேண்டும். தொழில் ஸ்தாபனமாக இருந்தால் நீங்கள் சாதாரணமாக காலையில் போயிட்டு கடை திறந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் போட்டு வணங்கிட்டு அந்த அக்ஷதையை நீங்கள் போட வேண்டும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர உங்களுடைய வீடு அல்லது தொழில் ஸ்தாபனங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நிச்சயம் செல்வ செழிப்பு உண்டாகும். நான் இப்பொழுது சொன்ன இந்த பரிகாரத்தை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுடைய வீடு அல்லது தொழில் ஸ்தாபனங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது பைரவரே உங்களுடைய ஸ்தாபனத்தை காத்து ரட்சிப்பார், செல்வ வளத்தை பெருக்க வைப்பார், எதிர்மறை சக்திகளை விரட்ட வைப்பார். இந்த அக்ஷதை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியை வாசகம் செய்யும். துஷ்ட சக்தி கட்டாயம் உங்களுடைய வீடு மற்றும் தொழில் ஸ்தாபனத்துக்குள்ள வரவே வராது. எதிர்மறை சக்திகள் இல்லாத இடத்திலே நேர்மறை சக்திகள் பரவி இருக்கும். நேர்மறை சக்திகள் இருக்கும் இடத்திலே லக்ஷ்மி இருப்பால், லக்ஷ்மி இருந்தால் செல்வம் இருக்கும். இதை செஞ்சு பாருங்க, கட்டாயமா உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும். நன்றி, வணக்கம்.